أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وكذلك نصرف الآيات وليقولوا درست ولنبينه لقوم يعلمون. இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் பல்வேறு முறைகளில் விவரிக்கின்றோம். மேலும் நீர் யாரிடமிருந்தோ கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என்பதற்காகவும் அறிவுடைய மக்களுக்கு நாம் உண்மையினை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் இவ்வாறு விவரிக்கின்றோம். اتبع ما أوحي إليك من ربك لا إله إلا هو وأعرض عن المشركين. நபியே, உம்முடைய அதிபதியிடமிருந்து உமக்கு அருளப்படுகின்ற வகியை பின்பற்றி நடப்பீராக. அந்த அதிபதியை தவிர வேறு இறைவன் இல்லை. மேலும் இறைவனுக்கு இணை வைப்பவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராக. وَلَوْ شَاءَ اللَّهُ مَا أَشْرَكُوا وَمَا جَعَلْنَاكَ عَلَيْهِمْ حَفِيظًا وَمَا أَنْتَ عَلَيْهِمْ بِوَكِيلٍ. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அவனுக்கு இணை வைத்திருக்க மாட்டார்கள். அத்தகைய ஏற்பாட்டை அவனே செய்திருப்பான். நாம் உம்மை அவர்களின் பாதுகாவலராக நியமிக்கவில்லை. மேலும் நீர் அவர்களின் பொறுப்பாளரும் அல்ல. وَلَا تَسُبُّوا الَّذِينَ يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ فَيَسُبُّوا اللَّهَ عَدْوًا بِغَيْرِ عِلْمٍ كَذَلِكَ زَيَّنَّا لِكُلِّ أُمَّةٍ عَمَلَهُمْ ثُمَّ إِلَى رَبِّهِمْ مَرْجِعُهُمْ فَيُنَبِّئُهُم بِمَا كَانُوا يَعْمَلُونَ. மேலும் முஸ்லிம்களே, அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரிடம் பிரார்த்தனை புரிகின்றார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். பிறகு அவர்கள் அறியாமையினால் எல்லை மீறி அல்லாஹுவையே திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். நாம் இவ்வாறே ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவரவருடைய செயலை அழகாக்கி இருக்கின்றோம். பிறகு அவர்கள் தம் இறைவனிடமே திரும்பி வர வேண்டியதிருக்கிறது. அப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அவர்களுக்கு அவன் அறிவித்து விடுவான்.